அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் மாதம் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை கிரக அமைப்புகள் உருவாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாத பலன்கள் அப்படிங்கிறத கிரகங்களினுடைய மாற்றத்தை பொறுத்து கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் கிரக நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு விதமான மாற்றங்கள் உருவாகும். சில கிரகங்கள் குறிப்பிட்ட காலத்தில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அது சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம், அதாவது முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான், குரு பகவான், புதன் பகவான் ஆகியவற்றின் மாற்றம், பெயர்ச்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அதிலும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு ராஜ யோகங்களை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவு, ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்திலையுமே பொறுமை காக்க வேண்டியது, நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய, அதாவது அடுத்து இப்போ மார்ச் மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் முயற்சிகளை பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் அனுகூலங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், எதிர்ப்புகள் விலகும், எதிரிகளினுடைய தொல்லை மறைந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளும் தங்களுக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தலைமை பண்பு அதிகரித்து காணப்படுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு வீட்டிலையும் சரி சமுதாயத்திலையும் சரி மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யும். உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நினைச்சபடி நடப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மேலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடி, பிரச்சனை, சங்கடம் எல்லாமே விலகவும் ஆரம்பிச்சிடும். நினைத்த வேலைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் நடத்தி முடித்திடக்கூடிய நிலையும் உண்டாக பெறுவீங்க. தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் இருந்த தடையும் விலக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும். அதே போல தேவைக்கேற்ற வருமானத்தை நீங்கள் அடைவீங்க. முயற்சிக்கேற்ற லாபமும் உண்டாக பெறுவீங்க. ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. உங்கள் நீண்ட நாள் கனவு நினைவாகும். ஆசைப்பட்ட இடத்தை வாங்கக்கூடிய நிலையும் உருவாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. தடைபட்டிருந்த வருமானம் வரத் தொடங்கும். பழைய முதலீட்டில் இருந்து எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் நவக்கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும். உறவினர்களின் வருகையால்
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம். செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகள் நலனுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். முன்னேற்றமும் உங்களுக்கு உருவாகலாம். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. நேற்று எடுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் இன்று முடிவிற்கு வந்துடும். டெபாசிட் செய்த பணத்தில் இருந்த லாபமும் வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு சொகுசு வாழ்வில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் உண்டாகத்தான் செய்யும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தங்களுக்கு ஏற்படலாம். வீடு மனை வண்டி வாகனங்களால் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதனால் மற்றொரு புறம் அலைச்சல் மனசோர்வு உண்டாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் அவசியம். பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி சற்று அலைச்சல்களும் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகதாங்க செய்யும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் திருமண சுப காரியங்கள் கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை புத்திர சிறப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா துவக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். தேவையற்ற பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம், வந்து போகலாம். எந்த ஒரு வேலைகளையுமே சரியாக முடிக்க முடியாத சூழல் பலருக்கும் ஏற்படுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் படிப்படியான வெற்றி கிடைக்க துவங்கிடுங்க. புதிய முயற்சிகளை கடைசி 3 வாரங்களில் நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை தவறவிட வேண்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் துணிச்சலாகவும் நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா முடிவுகளையும் சர்வசாதாரணமாக எடுப்பீங்க. நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கவே மாட்டீங்க. உங்களுடைய நல்ல நேரம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றியை காண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ளவும் தேவையில்லை. ஆனால் மற்றொரு புறம் எல்லா நேரத்திலையுமே கண்மூடித்தனமான முடிவு நல்லதாகுமா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டிய விஷயங்க. எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் ஒரு வார்த்தை கேட்பது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தை எடுப்பதற்கான கடும் முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்காக உற்சாகத்தோடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகிடுங்க. கடன் சுமையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரவும் ஆரம்பிச்சிடுவீங்க. செலவுக்கு ஏற்ற பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தொழிலில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணுங்க. முன்பின் தெரியாதவர்களுக்கு கடனுக்கு பொருளை விற்பனை செய்ய வேண்டாம். அது தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் உருவாகி அதற்கு பிறகு வெற்றியை நீங்கள் அடைவதாக இருக்குங்க. சிக்கலான விஷயங்களை கூட பலரும் சுலபமாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான திறமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களிடம் இந்த காலகட்டத்தில் நிலை கொண்டிருக்கும். அதே மாதிரி யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உடனடியாக உங்களை தான் தேடி ஓடி வர போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது. அடுத்தவர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் அவசியமான ஒன்று. கொஞ்சம் ரொம்பவும் பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக
இருக்க வேண்டியது முக்கியங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடாது. யாராவது இனமாகவோ அல்லது விலை மலிவாகவோ ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா ஏமாந்து அதை வாங்கி விடாதீங்க. நீங்கள் பணத்தால் நஷ்டப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிக விலை கொடுத்து எந்த பொருளையும் வாங்காதீங்க. அதே மாதிரி அன்றாட வேலையை மட்டும் கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. புது முயற்சிகளை தற்போதைக்கு செய்ய வேண்டாம். புது பொருட்களையும் தற்போதைக்கு வாங்க வேண்டாம். மூன்றாவது நபரை நம்பி பணம் கொடுக்கவும் கூடாதுங்க. அது தங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். ஒரு சில நேரங்களில் தங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்க செய்யும். இன்றைய வேலையை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நாளைய வேலையை அதற்கு மறுநாள் தள்ளி போடுவீங்க. இதனால் இந்த காலம் உங்களுக்கு வேலை சுமை சற்று கொஞ்சம் பாரமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும்.